ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா தம்பி அட்மிஷன் போடுறதுக்காக ஒரு ஸ்கூலுக்கு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லே இருக்கிற பெரிய ஸ்கூல் அதான் மென்ஷன் பண்ண விரும்பல. அட்மிஷன் போடுறதுக்காக போய் கேட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அதாவது பெரிய பையன் 8th முடிச்சுட்டு 9th போகிறான். சின்ன பையன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 3rd முடிச்சுட்டு 4th போகணும். ஆனால் பெரியவன் நல்லா படிப்பான். இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் நல்லா வாசிப்பான். அவனுக்கு ஓகே ஸ்டடியை பொறுத்தளவு. ஆனால் சின்னவன் கொஞ்சம் இங்கிலீஷ் வாசிக்க கொஞ்சம் திணறான், கஷ்டப்படுறான். காலேஜ் போனால் நமக்கு ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் தேவைப்படும். அப்போ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் இப்போயே இங்கிலீஷ் பிக்கப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் மட்டும் ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிற பெரிய ஸ்கூலுக்கு தான் பார்த்திங்கன்னா தம்பியை கேட்க போயிருந்தேன். அந்த ஸ்கூலில் என்ன சொன்னாங்க தெரியுமா? இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பிள்ளைங்களுக்கு தான் அந்த ஸ்கூலில் அலௌடாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் அலௌடு. தமிழ் மீடியத்துலேருந்து படிச்சுட்டு வர பிள்ளைங்களுக்கு அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ என் பிள்ளை படிக்க உன் ஸ்கூல் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வச்சுட்டாவது அட்லீஸ்ட்டு நீ உன் பிள்ளைக்கு படிக்க தெரில நீங்கள் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அவங்க அதெல்லாம் சொல்ல போய் பிரின்ஸிபலில் மேம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா தமிழ் மீடியம் படித்த பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் அலௌடு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ தெரியலன்னா அதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் ஸ்கூலு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான்னா அவனை பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் ஒரு ஸ்கூல்லே உங்களை நாங்கள் சேர்க்குறோம். ஆனால் அதை விட்டுட்டு ஃபெயில் ஆகிட்டாலோ இல்லை ஒன்றுமே தெரியலன்னா ஸ்கூலில் எடுத்துக்க மாட்டாங்கிறாங்களா? அப்புறம் எதுக்கு அந்த ஸ்கூலு? கஷ்டமாக போச்சு. சரி இப்போ அப்படி தான் ஃபுல்லாக படிக்கணும்ல, பரவாயில்ல நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கலான்னு சொல்லிட்டு தான் சரி பையனை அழைச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியாத ஒரே தொழில் விவசாயம் தான். நம்ம தான் கஷ்டப்படுறோம். நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக இதில் கஷ்டமே படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கூலில் சேர்த்து விட்றோம். ஆனால் அந்த ஸ்கூலில் அப்படி சொல்லிட்டாங்கங்கிறது போய் என் ஸ்கூல் ஒன்றை விட நான் நல்லா படிக்க என் பிள்ளை படிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டேன். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, வேறு ஸ்கூலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6th 7th இங்கேயே தமிழ் மீடியமே படிக்க வைக்கலாங்கிற எண்ணம் தான் இருக்குது.